ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா செய்யற உளுந்து சாதமும் எள்ளு துவையில தான் பார்க்க போறோம். எப்போதும் ஃப்ரைட் ரைஸ், புலாவ் அது மாதிரி தான் நம்ம செய்கிறோம். ஃபார் அ சேஞ்ச் இப்படி உளுந்து சாதம் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்படுவாங்க. இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமா கருப்பு உளுந்து, தோல் உள்ளது, உடைச்சது இல்லை முழு உளுந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு உடைச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். தோல் உள்ள உடைச்ச உளுந்த ஒரு சீஞ்சட்டியில 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அதையும் 1 கப் பச்சரிசியும் சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசி கழுவி குக்கர்லயே போட்டு 1 டீஸ்பூன் நசுக்கின பூண்டு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் உப்பு இவ்வளோ சேர்த்து ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவும் குக்கர்ல ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் உங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேகணும்னு கிடையாது, அதே மாதிரி வேகாமையும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டா ஒரு 3 விசில் அது வெந்ததும் ஆஃப் பண்ணிட்டு இப்ப கரெக்டா வெந்திருக்கு. அரிசியும் உளுந்தும் நல்லா வெந்திருக்கு. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடியும் ஒரு துண்டு வெல்லமும் அதோட வச்சு மூடி வச்சிருக்கேன். இப்போ அதை தாளிச்சு கொட்டுறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சீச்சட்டியில உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்து கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகா வத்தல் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனது ஒரு 1/2 கப் துருவின தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை தாளிச்சதையும் அந்த சாதத்தில் கொட்டி எள்ளு தொகையிலோட பரிமாறலாம். ஸோ இப்போ எள்ளு தொகையில் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல இல்லை ஒரு சீச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு 4-5 மிளகா வத்தலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1/2 கப் எள்ளு சேர்த்துரும். எள்ளு சேர்த்து அதுவும் கொஞ்சம் வறுபட்டதோ ஒரு 3-4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு புளி, கொஞ்சம் தேங்காய், உப்பு அதையும் சேர்த்து ஸ்லைட்டா ஃப்ரை பண்ணினதும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தொகையெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம். நம்ம இந்த உளுந்த சாதத்துக்கு கூட பரிமாறலாம். நீங்கள் இந்த துவையல் வேற தோசை, இட்லிக்கு கூட செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாரம்பரியமான உளுந்த சாதமும் இந்த எள்ளு துவையலும் டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ஜாய்.